ஏகப்பட்ட நொறுக்கு செட்டு பிடிச்ச சனி நட்டு வந்து செட்டு போயிட்டா தூக்கிட்டு போறது 4 பேர் இருக்கிறாங்க, கொண்டு போய் எல்லாமே சேர்த்து போடுவாங்க. எனக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நான் சேர்த்தாதான் வீடு போய் சாராதா வீட்டுல சேர்த்து போடுறது ஊரையிலே சேர்த்து விடுங்க. பக்கமா தான் இருக்குதா பாரு. நீ பாரு என்ன கொல்ல வந்துருக்கு. சாவறதுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். ஓ மாதிரி சாவறது எத்தனை பேர் சந்தோஷம். கையை தூக்குமாவா? யாரும் தூக்க மாட்டோம். யாராவது அந்த அண்ணன் தூக்குறாரு. செல்லாத ஓட்டுங்க. குண்டா எடுத்து திரும்பி திரும்பிடுவான். குண்டா எடுத்து ஓடாட்டு இல்ல வா 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 என்ன ஆடா ஓட்ட பாபா. ஆமா தலை அந்த கூட்டு எங்க தெரியுமா எடுத்தோங்க எங்க பவானி கழிச்சு விட்டுடா போடு ஒண்ணு போடு போடு என்னைக்கு அதை முடிக்கிறது. நீ பேசு நீ பேசு. ஏங்க 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 அங்க போடாதீங்க. பல பேர் வேலை இருக்கு. அப்படியே நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? நாளைக்கு மாப்பா ஜெட்டி போட்டு போறேன். நம்ம போனோம் அக்கா கிளி போச்சுடா. வளையாத வில்லை வளைத்து வளையாத வில்லை வளைத்து அங்க போய் அந்த அப்ப கோமல் சத்தம் மயிரை கோமல் சத்தம் மயிரை போச்சா. வளையாத வில்லை வளைத்து வளையாத வில்லை வளைத்து வஞ்சிக்கொடி பாஞ்சாலியை திருமணம் செய்தேன். பாஞ்சாலியை திருமணம் செய்து எப்படி எப்படி வா இந்த பாண்டவருக்கு எதிரிகள் உண்டு. ஆமாடா எனக்கு எதிரி இருக்கிறாங்க. பாஞ்சாலி எப்படி திருமணம் செஞ்சேன்னு கரெக்டா சொல்றேன். அங்க விளையாட்டு பண்ணாம கதையை கேட்கணும். சரியா? வளையாத வெள்ளை எங்க வளைச்சேன், எப்படி பாஞ்சாலியை திருமணம் செஞ்சேன், அவளுக்கு சுயமரம் வைக்கும் போது நான் எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு. மதவா எனக்கு எதிரியா யாரு? நேரிட்ட சத்திரவாதி பங்கினாள் பகையாளி யாருங்க? சண்டால கபூர்வாதிகளோ 100 பேரு. அவர்கள் யாரு? நாங்க யாரு? அவர்களோ பெரியப்பார் மக்கள், நாங்களோ சித்தப்பார் மக்கள். யாரு கேட்டோம்?
எவ்வளவு நேரம் எல்லாம் அப்படிதான் இருந்தது, இதுக்கு மேல கதை வரும். ஏன்னா அந்த பாண்டவருக்கும் எங்களுக்கும் அவர்கள் பெரியப்பா மக்கள், நாங்கள் சித்தப்போர் மக்கள். சரிங்க. எப்படி பகை தெரியுமா? எப்படி? படிக்கின்ற பாடசாலை இந்த பகை. படிக்கிற பாடசாலையில 5 சிறுவயதிலே இருந்து அந்த துரியோதனன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? 5 சிறுவயதிலே நஞ்சை என்று சொல்லக்கூடிய அதாவது வஞ்சகத்தை நெஞ்சிலே வைத்தான். எடுத்தார பொறுமையா இருக்கு. என்னடா எடுத்து? ஏங்க அப்படி துண்டுங்க, ஏங்க அந்த துண்டு தான் எடுங்க. இவனை நம்பி கொடுத்து பாரு. அப்ப இங்க பாரு, ஓய் 5 சிறுவயதிலே பகை. இந்த துரியோதனன் என்ன செய்தான்? என்ன செஞ்சீங்க? இந்த பாண்டவர் 5 பேரு, பாண்டவர் நாம கௌரவாதிகள் 100 பேரு. 100 பேரு. ஆனா இந்த கபர்நாதிகள் அதாவது 100 பேரு தோல்வி எடுத்து கொண்டு வருகிறோம். சரி. இந்த 5 பேர் மட்டும் எந்த ஒரு வில்வித்திலும் சரி, எந்த ஒரு கதாயுத பரிசிலும் சரி, இந்த பாண்டவர்களே வெற்றி பெற்று வருகிறார்கள். சரிங்க. இவங்க சும்மா இந்த வயசுலயே இவ்வளவு தலையிட போறாங்கன்னா, இவ்வளவு அதாவது சக்தி வாய்ந்தவரா இருக்கிறாங்களா, அதாவது வளர்ந்து வந்து பிறகு நாடு கேட்பாங்கல்ல, இவங்க சும்மா வைக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்கு புராண கூடி வஞ்சகம்லாம் செய்தான். யார்? அந்த துரியோதனன் வஞ்சகம்லாம் செய்து ஏ மாதவா நடக்குமில்லை நெச்சம் நட்டி வைத்தான். சரி. பாண்டவர்கள் சாப்பிட்டு வென்றி உண்ணுகின்ற சாதியில பத்தாது என்ற விஷத்தை கலந்து வைத்தான். சரி. சாதத்துல சாகவில்லை. ஆனா அது மட்டுமா செய்தான்? குடிக்கின்ற ஜலத்திலே கூறுசிகளை நட்டு வைத்தான். கூறுசிகள் ஏன் தண்ணி குடிக்கும் போது அந்த கூறுசிகள் ஏறி சாகட்டும் என்று தொண்டையில மாட்டி என்ன நடக்காத வஞ்சகம் செய்தான். செய்தார்கள். நாங்க செத்தமாடா? நீங்க சாவலீங்களா? நாங்க சாவல. சரிங்க. ஏன் சாவல? எதனால? எம்பெருமான் மாயவுடைய கிருபினால் நாங்கள் உயிர் தப்பித்தோம். ஓ, உங்களை காக்கிறது வந்து எம்பெருமான் மாயவர். அவருடைய கிருபினால் உயிர் தப்பித்து. சரி. ஏ மதவா, நீங்க அதோட மட்டும் ஆட்டா எப்படி? அரக்கு மெருகு என்று சொல்லக்கூடிய அரக்கு 4 மாளிகை கட்டி கட்டி அரக்குமா மாலைக்கு அதாவது எங்கள் தந்தர மார்க்கமாக வர சொன்னாங்க. சரி. அப்ப நாங்க இந்திர பிரசத்திலே இருந்தோம். இந்திர பிரசவம் வந்து சரி. பங்கினால் நாடு கேட்டோம். நாடு கேட்டீங்க. அகன்ற காண்டாமணத்தை காட்டினால் என் பேரால பெரித்தந்த திருதநாட்டியர் காட்ட உடனே அந்த என்னுடைய காந்தி பகலால் நான் அந்த காண்டாமணத்தை அழித்து அங்கே இந்திரனுக்கு ஒப்பான ஒரு நகரம், இந்திரனுக்கு ஒப்பான ஒரு நகரத்தை உண்டு செய்து அங்கே இந்திரபிரத்தம் என்று நாங்கள் நிலநாட்டி நாங்கள் அங்கே வாழ்ந்து வந்தோம். சரிங்க. தந்தர் மார்க்கமாக அழகான ஒரு மணிமண்டபம் கட்டிருக்கிறேன். அழகாக அந்த அழகை பார்க்க வாருங்கள் என்று புதுமனை புதுவிழா. சரி. இதற்கு வாருங்கள் என்று சொல்லி 1000 தான் இருந்தாலும் பங்காளிங்க நாங்க. அவங்க பெரியப்பா மக்கள், நாங்க சித்தப்பா மக்கள். கூப்பிடலாம் தப்பாய் போறோம்னு சொல்லி தந்தர் மார்க்கமாக வரவழைத்தான். யாரை விட்டு? என் சிறிய தந்தை விதிரனை விட்டு. எதுக்கு? மாலையிலே உள்ளே அனுப்பி நட்டனெடுத்தான் தீ வைக்கலாம் என்று. சரி, இப்பயாச்சும் கொள்ளலாம்ல அப்படின்னு தந்தர் மார்க்கமாக அத்தாவரை வரவழைத்து இந்த அரக்கு மெருகு என்று சொல்லி அரக்குமா மாளிகைகளை எங்கள் ஐவரையும் உள்ளே அனுப்பி நட்டனெடு சாதத்தை தீ வைத்தான். சரிங்க. அப்பதான் சத்தமா ஜீவா ஆமா அந்த அக்கா வழக்கம் அந்த அரக்கிமா மாலைக்குள்ள பீமச்சன் என்ன செய்தார்? கொண்டு சென்றார். சரி. இடுமாவனத்திலே அதாவது இடுமாசுரனை கொன்று மும்மல கமலக்கண்ணியை எங்க அண்ணன் பிரம்ம பீமச்சனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். சரிங்க. அங்கிருந்து நாங்க எங்க போனோம்? எங்க போனீங்க? 300 மங்கலம் போனோம். 300 மங்கலம். ஆமா. சரிங்க. 300 மங்கலத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது? என்ன நடந்தது? அதாவது நாங்க ஏழை பிராமணர் வீட்டில இருந்தோம். ஓ, பிராமணர் வீட்டுல. அந்த பிராமணர் வீட்டுல ஒரு அதாவது ஒரு மகனும் தான் இருந்தாங்க. சரிங்க. ஒரு 4 தினமாக ஒரு வழக்கம். அந்த பிராமணருக்கு எப்படி தெரியுமா? பட்டப்பறை ஆண்டு வரக்கூடிய யாரு? ஏய், அந்த அரக்கனாக வழங்கக்கூடிய பக்காசூரன். ஓ, வட்டப்பறை ஆண்டு வரக்கூடிய பக்காசூரன். அவன் சாதாரண மட்டும் கிடையாது. ஆமா ஆமா, என்ன மாதிரி பக்காசூரன். பலாருன்னு கை வச்சிருவேன். நான் சலார்னு விட்டுருவேன். பலாறு கை வச்சுன்னா நான் சலார்னு விட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன அப்படி இல்லப்பா. அந்த வட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய சரி அந்த பக்காசூரன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? பணமரத்திய பிடிக்க பல்ல வளர்க்கணும். பணமரத்திய? ஆமா. அப்பேற்ற பல அதாவது இந்த பக்காசூரனை கொல்ல வேண்டும் அல்லவா? இந்த பிராமணருக்கு என்ன வழக்கம்? என்ன வழக்கு? ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம் 7 வண்டி சாதம் கொண்டு போய் அந்த பக்காசூரன் கொடுக்கணும். ஓ, அவன் சோத்து மூட்டை பண்ணி இருப்பான். 300 மங்கலத்திலிருந்து கொண்டு போய் தரணும். சரி. இன்றைக்கு நாங்கள் தங்கி இருந்தோம் அல்லவா? அந்த அம்மாவுடைய மகனுக்கு வழக்கம். சரி. அதனால அந்த அம்மா அழுப்பி போயினாள். அக்கா கண்ணத்துல கை வச்சு தூங்குறக்கா. ஏன் சார் அக்காவுக்கு தூக்கம் வந்துருச்சுடா தம்பி? தூங்காது, அது வேற டென்ஷன்ல இருக்கு. கண்ணத்துல வளரப்பு அதெல்லாம் நைட்டே தின்னு விட்டாங்க. என்னடா போய் கண்ணல
பாரு வா. ஓய் அப்ப இந்த 340 ஆண்டு வரக்கூடிய அந்த பக்காசுரனுக்கு சோறு கொண்டு போகணும்ல. ஆமா. இன்று அந்த அம்மாவுடைய மகனுக்கு வழக்கம். சரி. அப்ப அந்த அம்மா அழுவுது. எப்படி? அழுகும் பொழுது என் தாய் குந்தவாதேவி கேட்டாள், எப்படி? அம்மா ஏமாடி அழுவுற அப்படின்னு. அம்மா இப்படி தினந்தோறும் ஒரு வீட்டுல இருந்து சோறு கொண்டு போய் அந்த பக்காசுரனுக்கு தரணும். சரி. அது கொண்டு போறது பெருசு இல்ல, அந்த கொண்டு போறவனையும் தின்னு போடுறான் அந்த பக்காசுரன். அந்த 7 வண்டி